பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலே விசுவாசித்து நான் கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தும். கடந்த சோதனைகள் வழியே நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், ஆண்டவருக்கு செய்த உதவிகள் எல்லாம் எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது. நான் அதிகமாக சோதிக்கப்பட்டு தேவனுடைய ஒத்தாசையினாலே இதோ நான் நிற்கிறேன் என்று நான் சொல்ல முடியும். தேவனால் தான் நிற்கிறேன். இதோ நான் மரித்தேன், ஆனாலும் படைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்று பவுல் சொன்னது போல விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனால அதை குறித்து நான் உங்களோட எபேசியர் 6 அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் மெச்சிக்கொண்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் மெச்சிக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 6 அதிகாரத்திலே 6:16, எபேசியர் 6:16 நான் வாசிக்கிறேன். புல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பவுல் அப்போஸ்தலர் புகழ்ந்த, மெச்சிக்கொண்ட, போற்றின, அவர் பிரியமான, அவர் பிரியப்பட்ட விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசம் தான். புல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக. சோ நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாய் இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருந்ததனாலதான் அவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள். அவர்கள் நம்மை காட்டிலும் மிகுந்த பாடுகள் வழியாக தான் போனாங்க. ஆனால் ஒரு உறுதியான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு வலிமையான, பலமான விசுவாசம் அவர்களுக்கு இருந்ததுனாலதான் எல்லாவற்றையும் அவர்களால் கடந்து தேவனோட ஆசையோடு கூட அவர்கள் இந்த போராட்டத்தை போராடி ஓட முடிஞ்சது. அதனால்தான் பவுல் சொல்றார், வெறும் விசுவாசம் என்று சொல்லல, சத்ரு சாத்தான் கொண்டு வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்கள், எல்லான அக்னியின் அம்புகள், கவடமான எல்லா பொல்லாப்பான அம்புகள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் குவென்ச் பண்றது. ஃபியரி டாட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஃபியரி, ஆக்ரோஷமான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் அவள் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் ஒரு கேடயம். பிரியமானவர்களே, நமக்கு தேவை இந்த நாட்களே அதிகமாய் தேவைப்படுவது விசுவாசம். அதிகமாய் தேவைப்படுவது விசுவாசம். நான் அப்படித்தான் உணர்கிறேன். விசுவாசம் இல்லைன்னா நான் சோர்ந்து போய் விடுவேன், அதைரியத்திற்குள்ளே விழுந்துருவேன். ஏனென்றால் எனக்கு எல்லா பக்கத்திலும் தாக்குதல் வருது. சரீர பிரகாரமா ஆரோக்கியத்தின் மீது தாக்குதல், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தாக்குதல், அந்தரங்க ஜீவியத்தில தாக்குதல், மனுஷராலே வருகிற பிரச்சனைகள், எல்லா காரியத்திலும் சாத்தான் அவனுடைய கள்ளத்தனம், அவனுடைய தாக்குதல்கள், இப்படி எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கணும்னா விசுவாசம் என்கிற இந்த மாபெரும் கேடயத்தை நாம் பிடிச்சு கொண்டிருக்கணும். இந்த கேடயம் என்பது மற்ற அவயவங்கள், நீங்க இந்த எபேசியர் 6 பாத்தீங்கன்னாக்கா ரட்சிப்பினும் தலைச்சீரான இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கு, ஆவின் பட்டயம் இருக்கு, அப்புறம் கச்சை இருக்கு, நீதி என்னும் இடைக்கச்சை இருக்கு, இடைக்கச்சை இருக்கு, அப்புறம் பாதரட்சி, சமாதானம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியை தான் பாதுகாக்கும். இந்த ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா என்னுடைய தலையை தான் பாதுகாக்கும். அதே போல ஒவ்வொரு பகுதியும், ஆவின் பட்டயம் என்பது எதிரியை தாக்கக்கூடிய, ஆனால் என் முழு சரீரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கேடயம். இந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் நான் பாதுகாக்க முடியும். தலையிலிருந்து கால் வரைக்கும் எதிரி தாக்கும் அம்புகள் எந்த திசையில வந்தாலும், எந்த பகுதியில வந்தாலும், என் கேடயத்தை நான் அதற்கு ஏற்றபடி மேலேயோ உயரையோ கீழே பிடித்து அதை நான் என்னை தாக்காதபடிக்கு நான் தற்காத்துக் கொள்ளும் ஆயுதம் தான் இந்த விசுவாசம் என்கிற கேடயம். இது சத்தினுடைய எல்லா தாக்குதலும் நம்ம தற்காத்துக் கொள்ள வலிமை உள்ளது. இந்த கேடயம் நம்ம கையில இல்லைனாக்கா, அல்லது நம்ம பலவீனமா இருந்தோம்னாக்கா, சத்துரு நம்மை சீக்கிரமா எளிதில் தாக்க முடியும். இது மாத்திரமல்ல, இது மற்ற ஆயுதங்களையும் பாதுகாக்க வல்லது. என்னுடைய நீதியையோ, என்னுடைய ஆவியின் பட்டயத்தையோ, என்னுடைய மார்க்கவசத்தையோ, என்னுடைய பாதரட்சியோ, எல்லாவற்றையும் மற்ற. அதனால்தான் போல் சொல்றார், எல்லாவற்றுக்கும் மேலாக, above all,
நாட்டிலே பிரியமானவர்களே, நான் உணர்கிறது என்னன்னா, நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது, முடியாது. தேவன் விரும்புகிற வண்ணமும் நம்ம வாழ முடியாது. இந்த விசுவாசத்தை திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதை அவன் கொல்லுவதற்காக நான் ஆசைப்படுறோம். அதனால பிரியமானவர்களே, நம்ம இன்னும் அதிகமாய் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு நம்ம அவரோடு கூட நாம் இணைஞ்சு கொள்ளணும். இதுல நான் எபேசியர் 11 அதிகாரத்தை தியானிச்சு கொண்டேன். நமக்கு முன்னாக ஓடின அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் விசுவாசம். அந்த எபிரேயர் 16 அதிகாரம் விசுவாசத்துக்கென்றே எழுதப்பட்ட ஒரு மாபெரும் அதிகாரம். நமக்கு ரொம்ப உற்சாகமூட்டக்கூடியது. அதுல நான் பலவிதமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் விசுவாசம் எந்தெந்த சூழ்நிலைகள் தான் தேவைப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். நான் உதாரணமா கொஞ்சம் உதாரணத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு. நம்புவதை நாம் உறுதியோடு நம்புகிறதற்கும், காணாதவைகளை நாம் நிச்சயத்தோடு கூட விசுவாசிப்பதற்கும் நமக்கு விசுவாசம், நிச்சயத்தோடு நம்புவதற்கு நமக்கு தேவை விசுவாசம். இந்த உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் சர்வ வல்லவர். அந்த வார்த்தையினால்தான் இந்த உலகங்கள் உண்டாயின. அவரால் தான் இந்த உலகங்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றன. அவராலே என்று ஒன்றும் இங்கே எதுவும் நடக்காது. அவராலே என்றே ஒன்றும் யாராலும் எதையும் செய்ய முடியாது என்று நாம் விசுவாசிக்கணும். சகல பிரபஞ்சமும் அவரால் தான் உண்டாயிருக்கு. வானமும் பூமியும் அதில் உள்ள சகல சேனைகளும் அவரால் தான் உண்டாயிருக்கு. அவராலே என்று ஒன்றும் உண்டாகவில்லை. அதை நாம் முழு நிச்சயமா விசுவாசிக்கணும். தெரியுமா, என்னோட தலையில முடியை அவர் எண்ணி வச்சிருக்காரு, விசுவாசிக்கணும். ஆகாயத்துக்குள்ள பட்சிகளை கவனிச்சு பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை வைக்கிறார்கள். அதுல ஒன்றாய்களும் அவருடைய அனுமதியின்றி தரையில விழாது அப்படிங்கிறார். அவ்வளவு கரிசனை உள்ள ஒரு கேர்ஃபுல்லான, எல்லாவற்றையும் தரவா செக் பண்ற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் தேவன் மாத்திரமல்ல, நமக்கு தகப்பனா இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். அதை நாம் விசுவாசிக்கலனாக்கா நம்ம பின்வாங்கி போவோம், அசைக்கப்படுவோம். நம்ம காலையில கேட்டது போல ஆபேல் அப்படி விசுவாசித்ததுனாலே அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும். அதனால ஒரு மேலான காணிக்கை செலுத்தினோம். இன்றைக்கு நாட்டிலே நாம பிசிக்கலா ஒரு காணிக்கை இல்லை, சரீர பிரகாரமா நம்மை நாமே ஜீவ பலியாய் வழிபடுத்த ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மேலான பலியை நாம் ஒப்பு கொடுக்கும். நாம் கேட்கறது போல 12:1 வாசிக்கிறது போல எபிரேயர்ல அந்த காணிக்கை போல, ரோமர் 12 வாசிக்கிறது போல சர்வாங்க தகன பலியா நாம் சரீர வாதங்களை பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ ஒரு மேலான பலியை தேவனுக்கு கொடுக்க நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆபேலை போல ஆபேல் விசுவாசித்தான். அவர் கனத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பெரியவர். அவருக்கு நான் அற்பமாய் ஒரு காணிக்கை கொண்டு வர முடியாது. காயின் அப்படி நினைக்கல. அவன் ஏதோ ஒன்றை கொண்டு வந்தான். தன் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு வாசிக்கிறேன். நான் ஆபேலோ தன் மந்தையில் கொடுத்தவர்களை கொண்டு வந்தான், தலையீட்டுகளில் முதலானவர்களை கொண்டு வந்தான். இதெல்லாம் ஒரு விசுவாசத்தின் அடையாளம். தெரியுமா, நம்ம எப்படிப்பட்ட காணிக்கையை நம்ம பலிபீடத்துல வைக்கிறோம். என்னுடைய சரீரத்தை நான் பலிபீடத்துல வைக்கும்போது எப்படி வைக்கிறேன்? விசுவாசம் இருந்தால் நான் ஒரு சிறந்த பலியை செலுத்துவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்தமும் ஜீவ பலியாக என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். சுத்தமானவர்களை அல்ல, சுத்தமானவர்களை நாம் தேவனுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தமாக பாவிக்கணும். அதுக்கு நம்ம தேவை விசுவாசம். தேவன் அவைகளை எதிர்பார்க்கிறார். உன்னோட உலகத்துல இருக்கிற எஜமான் கிட்ட நீ இவைகளை கொடுப்பாய் அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த கனத்தை நாம் அவருக்கு கொடுக்கணும். ஆபேல் அப்படிப்பட்ட ஒரு கனத்தை கொடுத்தான். அதனாலே அவனை ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சியை கொடுத்தார். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். ஆபேலை குறித்து மனுஷன் அல்ல, ஆபேல் ஒரு தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் ஒரு நீதிமான் என்று. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமியில இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை, நமக்கு பின்வரும் சந்ததிகள் ஒரு சவாலாய், ஒரு உற்சாகமாய், ஒரு முன்மாதிரியாய், ஒரு வழிநடத்துதலாய் இருக்கும்.
விசுவாசம் நமக்கு தேவை. இல்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும், எனக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஒருவேளை 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை திமுத்தை போல நம்ம இந்த வாழ்க்கையை அவ்வளவு லேசா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெரியுமா? விசுவாசிப்பு தேவன் அதை செய்வார். நம்ம நிச்சயமா விசுவாசிப்போம். பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இது முடிவு கிடையாது நிலைத்திருப்பவனே அப்படின்னு தான் வாசிக்கும், ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு வாசிக்கும். ஸோ ஆபேல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பெற்றிருந்தான். அடுத்ததாக ஈனோக்கை வாசிக்கலாம். ஈனோக்கை பிடிச்சு வாசிக்கலாம். 5ஆம் வசனத்துல அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி. அது எதனால வந்தது? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனாலே சாட்சி பெற்றான். இந்த சாட்சி நாம கூட, இந்த சாட்சி எல்லாரும் பெற முடியும். நம்ம எல்லாரும் நம்ம விசுவாசம் இருந்தால் தேவை விசுவாசம் தான். வார்த்தை அப்படிதான் வாசிக்கும். விசுவாசத்தினாலே ஈனோக்கு வந்து விசுவாசம். நான் 65 வருஷம் வீணா என்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டேன். இங்கே நாம் இருக்க போற மிச்ச நாட்கள்ல தேவன் பிரியமா வாழ. அவனுடைய மகன் மெத்துசேலா பிறந்த உடனே அவன் மனம் மாறி, மனம் திரும்பி பிள்ளைக்கு மெத்துசேலான்னு பேர் வைக்கணும்னா அவன் பயந்துட்டான். ஏன் அவர் என்னாக்கா இவங்க என்னைக்கு சாகுறாங்க அன்னைக்கு வெள்ளம் வந்து பூமி அழிக்க போகும், தேவனுடைய ஜட்ஜ்மெண்டை குறிச்சு அவன் கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக் கொண்டான், தன்னுடைய முன்னுரிமைகளை மாற்றிக் கொண்டான், சுபாவத்தை மாற்றிக் கொண்டான். அவன் ஆண்டவரே உனக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குன்னு சொல்லி கேட்டு 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 நடந்து அவன் 300 வருஷமா இருக்கும்போது அவன் அடுத்த 300 வருஷங்களே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சியை பெற்று விட்டான். பிரியமானவர்களே, ஈனோக்கால் முடிந்தது நம்மால் முடியாது. தேவன் அன்றைக்கு முடிந்துக்க முடியாது. ஆண்டவர் ஒருவேளை இத்தனை வருஷங்கள் வீணாய் போயிருக்கும். இனி நான் வாழ போகிற வாழ்க்கை ஆண்டவரே உனக்கு பிரியமா இருக்கும், இருக்க வேண்டாம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும். சூழ்நிலைகளை பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துடவே கூடாது. விசுவாசம் அதுதான் விரும்புறோம். நான் ஒவ்வொரு சூழ்நிலை இல்லை ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலருக்கு காரியங்கள் தேவன் சீக்கிரமாய் காரியங்களை வாய்க்கப்படும், ஒரு சிலருக்கு காலதாமதம். அதனால நம்ம மற்றவர்களோட கம்பேர் பண்ணுவேன். ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண, சரீரம் செத்து போனதை அவன் எண்ணவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அதனால அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர்கள். சிலருக்கு லேட் ஆகும். கிரிட்டிசைஸ் பண்ணோம். மனுஷனுடைய கிரிட்டிசைசேஷன் எல்லாம் நம்ம வந்து அதுல உண்மை இல்லாத பட்சத்துல, அது தேவையில்லாத பட்சத்துல நம்ம தள்ள வேண்டும். அதற்கு தேவை விசுவாசம். ஐயோ 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் கவலைப்படல. என் பேர் இனிமேல் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். அப்படின்னா என்னப்பா ஆபிரகாம்? அநேக பிள்ளைகளுக்கு நான் தவிர்ப்பேன். எங்க இன்னும் ஒரு பிள்ளையோட பிறகுலே பிறக்கும். சிரிச்சிருப்போம், கேலி பண்ணிருப்போம். விசுவாசிக்கும். விசுவாசித்தவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவான். அவன் வந்து தேவன் நம்ம வெட்கப்பட விட மாட்டான். ஆண்டவரே இயேசுவே என்று அபயமிடுகிற ஒரு பிள்ளையை தேவன் எப்படி விட்டுருவாரு? பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்? பெற்றோர் தான் காப்பாற்று. நம்முடைய தேவன் தான் நம்மை காப்பாற்று. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. அவர்கள் ஜனமாயிருப்பார்கள். வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு பண்ணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல, நீர் என் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் சொல்லியிருக்கேன். எனக்கு தகப்பன் நீர் ஆண்டவரே. பிள்ளை நான் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்துல எனக்கு ஜெயத்தை கொடுங்க, இந்த காரியத்துல எனக்கு வெற்றியை கொடுங்க, இந்த காரியத்துல இந்த பயத்தை என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. தைரியமாக சேவிக்கணும், கேட்கணும். எனக்கு அப்படி வாழ்ந்தான். அவன் கேள்வி பண்ணியிருப்பான். என்னடா நேற்று வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன், இஷ்டம் போல குடிச்சு விரிச்சு முன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் இனிமேல் நான் அப்படி இருக்க போறேன். ஒய்ஃப் கேட்டுருவான், என்னங்க நேற்று வரைக்கும் வீட்டுல வந்து என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? இல்லை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். தேவன் நியாயந்திருக்க கூடாது. பிரளயம் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. கேள்வி பண்ணியிருப்பான், எங்கேயா இது வரைக்கும் மழையே இல்லை, இப்ப இருந்து வெள்ளம் வரப்போகுது. தேவன் சொல்லியிருக்காரு. விசுவாசிப்பான். ஜனங்களுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. காணப்படாத இதில் நிச்சயம் எல்லாம் பிரியமானவர்களே. இன்றைய உலகத்தின் கண்களுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. அப்படி பார்த்தோம்னா அடுத்தது நோவா. நோவா ஒரு பெரிய விசுவாசி, பயங்கரமான விசுவாசி. எனக்கு நோவாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சேலஞ்ச். அவனுடைய லைஃப் பூரா வந்து ஒரு காணாத ஒரு காரியத்திற்காக
அவன் அவன் வந்து லைஃப் கூட அவன் வந்து அதுக்காக செலவழிச்சான். வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது வரைக்கும் மழையே பெய்யல. நோவா 600 வயதாகும் வரைக்கும் பூமியிலே மழை இல்லை, வெறும் பனிதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து மழையை வருஷிக்க பண்ண போறேன், சீக்கிரமா வருஷிக்க பண்ண போறேன், நீ ஒரு பேழையை கட்டு, பெரிய பேழை, அதுல வந்து இதெல்லாத்தையும் செய்ய. தேவன் சொன்ன தன்னுடைய திட்டங்களை எல்லாம் அவன் விவரிச்சு காண்பிக்கிறார். நோவா என்ன பண்ணும், தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். 7ஆம் வசனத்துல நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணி, தேவ பயபக்தியை பெற்றுக்கொண்டால் 2வது காரியம் நான் குடும்பத்தை ரட்சிக்கணும். அதற்காக தான் பேழை உண்டு. ஆண்டவரை நான் ரட்சிக்கப்படும், அதற்காக நான் என்ன விலை கிடைத்தினாலும் சொல்றேன், என்னோட சேவிங்ஸ் எல்லாவற்றையும் நான் கொடுக்கணும். இந்த பேழையை நான் என்னுடைய செலவினாலே செய்ய போறேன். என்னுடைய பிள்ளைகளை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு நான் என்னை கட்டப்போறேன். இதன் மூலமா எனக்கு ரட்சிப்பு உண்டாக போகுது. மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது. யோசித்து பாருங்க, அவன் 100 வருஷமா அந்த பேழையை கட்டி இருந்திருப்பான். இப்ப ஜனங்களெல்லாம் கேள்வி பண்ணிருப்பான், இப்படி ஒரு பைத்தியக்காரனை எவனை சேர்ப்பாங்க. சப்போஸ் மழை வரலாம் என்ன ஆகுது, எல்லாமே போகாது. காரண காரியங்கள் எல்லாம் என்னவோ யோசிச்சுட்டு இல்லை. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னாக்கா அவர் செய்வார். அப்படி அவர் செய்யாவிட்டாலும் நான் கீழ்ப்படிவேன், அப்படிதானே விசுவாசம். அந்த 3 பேர் அக்னியிலே இருக்கும்போது இந்த தேவனைகளை ரட்சிப்பார், அவர் ரட்சிக்காவிட்டாலும் நாங்கள் நமக்கு தலை சாய்க்க மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. தேவன் அவர்களை ரட்சித்தார். அதே போல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி நோவாவை வெட்கப்படுத்த விடவில்லை, வெட்கப்பட விடவில்லை. தேவன் கனம் பண்ணினார், இந்த வார்த்தையை அவர் கனம் பண்ணினார். அதே போல நோவாவும் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு. அந்த மனுஷன் அன்றைக்கு விசுவாசிகள் இல்லை என்றால் காரியங்கள் எப்படியா இருக்குன்னு தெரியாது. விசுவாசித்தான், குடும்பத்தை ரட்சிக்க அவன் வேலையை உண்டு பண்ணினான். அடுத்தது ஆபிரகாம். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போ. எங்க போகணும் ஆண்டவர்? நான் சொல்றேன், நீ போ. தான் எங்க போகிறன்னு தெரியாம ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டது. ஒபீடியன்ஸ், விசுவாசம் வேணும். கீழ்ப்படியது விசுவாசம் வேணும். அநேக சூழ்நிலைகள்ல நம்ம விசுவாசம் இல்லாதனால்தான் கீழ்ப்படியது. அன்றோட வார்த்தையை நம்புறதில்லை. இந்த கீழ்ப்படிந்தால் இந்த பலன்கள் நமக்கு வரும், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாலும் கூட நம்ம விசுவாசிக்கிறோம். இல்லை, தேவன் உண்மையில பொய் சொல்ல மாட்டார். உலகத்தாங்கதான் நான் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து பொய் சொல்வாரானா? பொய் சொல்ல மாட்டார். கிறிஸ்துவர்களை நமக்கு தான் வந்து அநேகம் தடவை சந்தேகம் வரும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அவர் சொல்லியிருப்பாரோ? விசுவாசம் வந்து அப்படியே காதுல ஓதுறோம், இந்த சாவீர்களும் சாகவே சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், இந்த தனியை சாப்பிடுது. உலகம் அப்படிதான் நம்ம மாற்றும், விசுவாசம் அப்படிதான் மாற்றணும், மாம்சம் அப்படிதான் நம்ம வஞ்சிக்கும். ஆனால் நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம ஜீவிக்கணும். விசுவாசம் அவர்களை கொண்டு வரும்போது இல்லை இப்படியும் எழுதியிருக்கிறதே சொல்லி நம்ம ஜெயிக்கணும். அதனால்தான் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். அவர் கீழ்ப்படிஞ்சு ஒரு சங்கதி கடற்கரை மணலை போல அத்தனையா இருக்கும். 75 வயசுல சொல்றாரு, 90 வயசு ஆச்சு. அவன் விசுவாசம் கொஞ்சம் அசைந்து கொடுக்குது. ஆனாலும் கூட அவன் சுதாரிச்சுட்டான், மறுபடியும் மறந்துட்டு வந்துட்டான். நீ எனக்கு முன்பாக, நான் சர்வவல்லமுள்ள தேவனை, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு, என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு விசுவாசித்தான். 100வது வயதுல அவனோட வார்த்தை நிறைவேறி அவன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணவில்லை. விசுவாசத்துல அவன் பலவீனமா இருக்கு. தான் நேசித்த ஒரே குமாரனை நீ பலியிடு என்று சொல்லும் பொழுது அவன் யோசிக்கல. காரண காரியங்கள் தேவன் 100 ஈசாக்குகளை கொடுப்பான். ஒரு ஈசாக்கு போனால் என்ன, 1000 ஈசாக்குகளை தேவனால கொடுக்க முடியும். அதுதான் விசுவாசம் பெரியமானவர்களே. எனக்கு இருக்கிறது ஒண்ணு கண்ணைய கண்ணு கருவேப்பிலை ஒத்து மாதிரி. இதையும் கேட்கிறாரே, இவர் என்ன ஆண்டவன் அவன் யோசிக்கல. இந்த ஈசாக்கு எல்லாம் தேவன் எனக்கு இன்னொரு ஈசாக்கு கொடுப்பான். 100 ஈசாக்குகளை, 1000 ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு வந்து இந்த விசுவாசம் அவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கு. நமக்கு வந்து இப்ப நமக்கு அந்த விசுவாசம் இருக்கான்னு நம்ம சோதிக்கணும். சிறு அசைவு, ஒரு சிறு சோதனை வந்தாலே நம்ம அசைந்து ஷேக் ஆயிடும். நம்ம நடுங்குறோம், பயப்படுறோம், என்னாகுமோ என்று கலங்குறோம். தன் ஜீவனையும் பாராமல் என்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பேசுவாங்க. இந்த ஜீவனையும் நாம் அருமையாக எண்ணேன் அப்படின்னு சொன்னார் பவுல். நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றார்.
பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் தேடுறது இந்த பூமியில பிரியமானவர்களே அந்த விசுவாசத்துக்கு தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று வாசிக்கும் அநேகர் அப்படி அவன் வந்து விசுவாசத்துக்கு காத்திருந்தான். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான். எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். 9வது வசனத்துல ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். பரதேசியை போல சஞ்சரித்தான். தேவன் கட்டின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். காத்திருப்பதற்கு விசுவாசம் வேண்டும். குடிசையில வாழ விசுவாசம். இந்த பூமியில அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்வதற்கு தேவை விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேல் வைக்கும் அசைக்க முடியாத விசுவாசம் தான் பிரியமானவர்களே இந்த இக்கட்டான பாடுகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும். நம்ம இலக்கை நாம் அடைய முடியும். ஒரு மனுஷன் வந்து நீங்க தூரத்துல கடல்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு மனுஷன் கப்பல் மேல கடல்ல குதிக்கிறான். குதிக்கிறப்போ என்ன எனக்கு பைத்தியமா அவ்வளவு பெரிய கடல்ல குதிக்கிறான்னு முழுகி போவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மனுஷன் வந்து கரையேறி கரையோரமா நின்றுடுறான். அந்த கப்பலும் முழுகி போகுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இந்த மனுஷன் புத்தியாய் செய்தான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கு. நம்ம மூழ்கி போறோம் கப்பல் என்ற இந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் கடல் வழியே நீந்தி வருவது போராட்டமா இருந்தாலும் கரை சேர்ந்து போராட்டங்களை நம்ம பார்க்க கூடாது. கப்பல் முழுகுது. இந்த மூழ்கி போற கப்பலை வந்து நம்பிக்கை வைக்க முடியாது. முடிஞ்சனா இறங்கி குதிக்கணும். ஆண்டவரே, போராட்டங்கள் உண்டு, எதிர்நீச்சல் தான் போட வேண்டியது. தண்ணியில குதிச்சு நான் நீச்சல் அடிச்சு மூச்சு திணறி நான் எப்படியாச்சும் கரை சேர வேண்டியிருக்கு. எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. தேவனோட கரத்தை, நம்முடைய கரங்களை பிடிச்சு நம்ம அழைச்சு கொண்டு வரார், கரையேற்றுவார். அதனால போராட்டங்களை நம்ம பயப்படவே கூடாது. நம்முடைய இலக்கை எங்க? நாம் கரை சேர, நான் சீயோனில அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும். இந்த மூழ்கி போற கப்பலிலே நான் வந்து இங்கே வந்து இன்பத்தை அனுபவிக்க அல்ல, எனக்கு இது நேரம் அல்ல. மூழ்கி போற கப்பலில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்னன்னு சொல்ற? முட்டாள். ஜீவனே போக போகுது, தப்பித்துக்கொள், உயிர் பிழைச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி லோத்துக்கு சொன்னது போல சீக்கிரமா புறப்பட்டு ஓடுங்க. அந்தகமும் அக்னியை வந்து அழிக்க போகுது. இல்லாண்டவரை நான் அதை எடுத்துட்டு வரேன். ஏன்னா அந்த ஊருக்கு போகுது, நான் மலைக்கு போகிறேன். மாணவர்களே, விசுவாசம் அங்கே ஆட்டம் கொடுக்குது. லோத்து நீதிமான் தான், விசுவாசம் பலமா இல்லை, பலவீனமான விசுவாசம் தான். ஆபிரகாம் விசுவாசமும் பலமுள்ளதா இருக்கு. அவன் காத்திருக்கான். அவன் வந்து சரித்திரம் சொல்லுது, அவனுக்கு ஒரு ஏசி வீட்டுல தான் குடியிருந்தான். சென்ட்ரலைஸ்டு ஏசி ரூம்ல தான், மல்டி ஃப்ளோர், 2 மாடியும் 3 மாடி வீட்டுல தான் குடியிருந்தான் வாசம். ஊர் என்கிற கல்டையருடைய தேசத்திலே அவன் குடியிருந்த போது ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப். அதனால் தேவன் அழைச்ச போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கடைசி வரைக்கும் அவன் குடிசைகள் தான் தங்கி, கூடாரங்களில் காண்கிறது. பரதேசியை போல சுத்திட்டு போயிருச்சான். ஒரே ஒரு வார்த்தை தேவன் சொன்னாருன்றதுக்காக. நாம இன்னைக்கு அநேக காரியங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆகுது, அது என்ன ஆகுது, பயப்படுறோம். ஃபியூச்சர் என்ன ஆகுது, வருங்காலங்களை குறித்து வருங்காலங்களை குறித்து யாக்கோபு விசுவாசம் தான் வாசிக்கிறாங்கல்ல. யாக்கோபு 21வது வசனத்துல, யாக்கோபு 20வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் வாசிக்கிறாங்க. வருங்காரியங்கள், ஃபெய்த் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்து ஈசாக்கு விசுவாசத்தான் வாசிக்கிறோம். அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. வருங்காலங்களிலே இந்த பிள்ளை எழும்பி, யாக்கோபு எழும்பி தேவ மனுஷனாய் ஒரு சந்ததி உருவாகும், ஆசீர்வதிச்சு பழகி பெருகும், தேவ மனுஷர்களா எழும்புவார்கள், தேவ சந்ததி எழும்பும். ஈசாக்கு விசுவாசித்தான். அதுல ஒரு பிள்ளை வந்து பின்வாங்கிப்பாங்க, ஒரு பிள்ளை தான் தேவ சித்தத்திற்கு தன்னை பிற்காலத்தில் விட்டு கொடுப்பான். ஆனால் ஈசாக்கு விசுவாசித்தான். அவன் மறைக்கும்போது அந்த ஒரு 20 வயசு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். ஆனால் அவன் விசுவாசித்தான், என் பிள்ளைகளை தேவன் ரட்சிப்பார். வருங்காலங்களை குறித்து பயப்படல, ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு பயப்படல. நமக்கு தேவை விசுவாசம். எதிர்காலத்தை குறித்து நமக்கு விசுவாசம் தேவை. மோசே அப்படிதான் ராஜாவின் அரண்மனையில இருந்தான். வாசிக்கிற 24-25 மோசே அவன் விசுவாசித்தான். மோசே, he had a faith to shake off the great honor in living in palaces. ராஜா அரண்மனையில அவன் காலத்தை கழிச்சிருக்கான், சௌகரியமா எல்லா சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கான். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டான். அவன் வாலிபனான போது அவனுக்கு உணர்வு வந்த போது விசுவாசித்தான்.
இது இல்ல, இது இல்ல உலகம், இது இல்ல. அதற்கு மாறா என்ன, அநிச்சயமான பாவ சந்தோஷங்களை அனுப்புவதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை faith to bear reproach for Christ. We need faith. நிந்தை வருதா? எகிப்தில் மனுஷன் ஒரு பொக்கிஷம் வருது, ஒரு கனம் வருது. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தை வருது. பிரியமானவர்களை இதை தெரிந்து கொள்ளும். மோசே நமக்கு சவாலா இருக்கு. இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் நமக்கு இருக்காங்க பிரியமானவர்களே. நாம தனியாளா இல்லை. நமக்கு முன்னாடி இந்த தேவ மனுஷனுடைய அநேகர் ரத்த சாட்சிகளாக மறைச்சிருக்காங்க. வாழால் அறுப்புண்டால் அவர்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. அவர்கள் பரீட்சை பார்த்துவிட்டார், பட்டயத்தினால வெட்டப்பட்டார்கள், கல்லெறி உண்டார்கள், கொலை உண்டார்கள். இப்படியே சிலர் ஜெயித்தார்கள், சிலர் பாடுகளை அனுபவிச்சார். எல்லாத்துக்கும் காரணம் விசுவாசம். பாடுகளை அனுபவிக்க நமக்கு விசுவாசம் வேணும். பாவத்தை ஜெயித்து மேற்கொண்டு ஜெயஜீவியம் வாழ்வதற்கு நமக்கு விசுவாசம். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற இந்த விசுவாசம் நம்மை இறுதி வரை நடத்த முடியும். நாம் விசுவாசத்தில் தேவனை சார்ந்து தேவன் நமக்கு சர்வ வல்லவராக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளை குறித்த ரட்சிப்போ, என் எதிர்காலமோ, என் மயம் குறித்த ஆரோக்கியமோ, என் உறவுகளை குறித்த ஆரோக்கியமோ, எனக்கு வரும் எல்லா இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் தோண்டு போக மாட்டேன். ஒருவேளை எனக்கு பாடுகள் அதிகமா இருக்கு, பவுல் சொன்னது போல உழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அப்படின்றது இந்த கப்பல்ல போடும். அதனால தேவன் இறக்கமா இருந்தது காப்பாத்தினாங்க. பவுல் சோர்ந்து போகவே இல்லை. சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும், கடினமா இருக்கும். ஆனாலும் கூட நான் சோர்ந்து போக, ஏனென்றால் கிறிஸ்து என்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் இல்லைன்னா தான் சொல்லுவாங்க, எனக்கு அவர் இருக்கார், சிம்மாசனத்துல இருக்கார், எல்லாம் இன்னும் அவருக்கு நடத்துதான் இருக்கு. அவர் எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிஞ்சிருக்கார். அவர் கேர்ஃபுல்லா தருவா எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி தான் எனக்கு அனுப்புறார். ஒன்றையும் அவர் கண்களை மறைத்து அவரை மீறி என் வாழ்க்கையில நடக்கார். நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விற்கப்படுத்த விட மாட்டார். தேவன் என்னை கரைத்தை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இந்த நாட்களிலே நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். யாக்கோபை போல கோலின் மேல் சாய்ந்து கொண்டு நாம் தேவனை தொடர்ந்து கொள்வோம். தேவன் நம் ஒருவருக்கும் நல்லவராக இருக்கிறார், நல்லவைகளை செய்வார், நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பார். லூக்கா 22:31. சாரி, இன்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமை மணியானது கோதுமை புலைகளை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து என்றார். இந்த இயேசு கிறிஸ்து சீமோன் அந்த ட்ரையல், அந்த பிரச்சனையில போகும்படி அனுமதிக்கிறார். ஆனா என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவர்ல அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்றார். ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தேவனுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல ரொம்ப இதுவா இருந்திருக்கலாம், டிஃபிகல்ட், அது தெரியும். அது பேதுரு அது வழியா போனாதான் விசுவாசம் நிலைப்படும் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, நான் உனக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஸோ நம்ம ஒரு வாழ்க்கையிலும் இந்த மாதிரி விசுவாசத்தில் சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஜெபிக்கிறார் என்ற நம்பிக்கை நம்ம உறுதியாக இருந்தால் தேவன் நம்ம உதவி செய்வார். இந்த பல விதமான சோதனைகள் சோதிக்கப்படுறோம், விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆனாலும் நமக்காக தேவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாம் அந்த தேவனத்தில் அந்த விசுவாசத்தோடு இருப்போமே. பிரதர் பேச எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த ஒரு வசனம் ரொம்ப எனக்கு உணர்த்துதலா இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பல சமயங்கள்ல சாத்தான் நம்மளை அட்டாக் பண்றான். சோ நம்மளை அவன் தாக்குறான். பல சிந்தனைகள் மூலமா இது நடக்குமா, இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நம்ம இடத்துல பலவிதமான சந்தேகங்களையும் குற்றமான சாட்சியும் நமக்கு தரும்போது
பல சமயங்கள் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா நம்மளுடைய அறிவு மூலமா ஆன்சர் பண்றோம். இல்ல இப்படி நடக்காது, இல்ல இப்படி இருக்கு, நம்மளோட காரண அறிவு மூலமா நம்ம ஆன்சர் பண்றோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் யோசிக்காத, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டாலும் நில், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், அது நடந்துடும். அதான் விசுவாசம் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய சொந்த அறிவு மூலமாவோ இல்ல நம்மளுடைய மத்த ஏதோ காரியங்கள் மூலமாவோ சாத்தான் எதிர்க்கிறது நம்ம முயற்சி செஞ்சோம்னு சொன்னா நம்ம கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். சோ கடந்த காலம் அதுவும் நான் அதிகமா நான் உணர்ந்தேன். ஆகவே சாத்தான் என்ன நோக்கி எல்லா அக்னி ஆஸ்திரங்கள் நெருப்பு மாதிரி அம்பு வருது, கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது, நீ தோத்துட்டேன்னு சொல்லுது, இனி உருப்பட மாட்டேன்னு சொல்லுது. எல்லா அக்னி ஆஸ்திரங்கள் நமக்கு வரும்பொழுது நம்முடைய அறிவு அங்க பிரயோஜனப்படாது. பிரியமானவங்களே, அங்க விசுவாசத்தோட நிக்கணும். இல்லைன்னா அவங்க சாத்தான் ஈஸியா பேசி விடுவான். சோ கேட்ட சத்தியத்திற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஒரு காலங்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க முயற்சிப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கிறேன். நல்ல வசனங்களுக்காயிட்டு நான் தேவனை துதிக்கிறேன். அதுல நம்மோட பிரச்சனை விசுவாசம் இல்லாம இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அது இன்னைக்குதான் அது ரொம்ப கிளியரா எனக்கு வந்தது. அந்த 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் அது இருக்குது. 7ஆம் வசனத்துல நோவாயை குறிச்சு சொல்றது, 8ஆம் வசனத்துல ஏப்ரஹாமை குறிச்சு சொல்றது. அது எல்லாருக்கும் அது பாதகம் தான். அது என்ன, ஒரு சின்ன ஒரு ஃப்ரைஸ் தான், சின்ன ஒரு ஃப்ரைஸ். இதுதான் நம்மளோட பிரச்சனை. நம்மளோட பிரச்சனையே அதுதான். சின்ன ஒரு ஃப்ரைஸ் அங்க இருக்கு. By faith Noah being warned by God about things not yet seen. தற்காலத்திலே காணாதவைகள். தற்காலத்தைக்கு டெம்பரரியா இப்போ என்னோட முன்னில் ஒண்ணுமே கிடையாது. பின்ன எப்படி நம்புறது? என்னோட முன்னாடி நான் பாக்குறது எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே தாறுமாறா போகுது, எல்லாமே நெகட்டிவ். நான் இப்படி யோசிக்கிறது, நடக்கிறதெல்லாம் இப்படி. So we can say not yet seen. Now see that verse 8. 8ல கூட Abraham and he went out not knowing where he was going. போகும் இடம் என்னதென்று அறியாமல். போகும் இடம் எங்கேன்னு தெரியல. This is our problem. இதுக்கப்புறம் எனக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு எனக்கு பார்க்க முடியாது, நல்லக்கா இவன் 12 மணிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, பார்க்க முடியாது. இதுதான் பிரிய சகோதரங்களே, பிரிய சகோதரிகளே, நம்மளோட சவால், நம்மளோட சேலஞ்சுன்னு சொன்னா, நம்மளோட சவால்னு சொன்னா இதுதான். அப்பதான் எபாவால் எல்லாற்றுக்கும் மேல பிரதர் சொன்னேன், இதெல்லாம் தேவைதான். அது தேவை, இது ஹெல்மெட் தேவை, காலில் ஷூஸ் தேவை, அது தேவை, பட்டயம் தேவை, எல்லாம் தேவைதான். பட் எபாவால் இதெல்லாம் இருந்தா கூட ஷீல்டு இல்லாத ஒன்னும் பண்ண முடியாது. ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் இல்லாத என்ன? வேர்ட் ஆஃப் காட் தெரியுது, என்ன பிரயோஜனம்? பிசாசுக்கும் வேர்ட் ஆஃப் காட் தெரியுது, வேர்ட் ஆஃப் காட் பிசாசுக்கும் தெரியுது, என்ன பிரயோஜனம்? விசுவாசம் இல்லை. சோ இங்க above all, அது தமிழ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ பிரதர் ஜானி ஷேர் பண்ணது என்ன பிரதர்? அது above all மேலாக, எப்படி? எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும். அது இங்கிலீஷ்ல அவ்வளவு இல்ல. தமிழ்ல இங்கிலீஷ்ல இன் அடிஷன் டு ஆல் அப்படி இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக. That means more than all these I have explained to you, dear brothers. That is what the Holy Spirit is saying. அதான் பவுல் அதான் சொல்றேன், நான் இதெல்லாம் சொன்னேன், பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன இருக்கணும்? விசுவாசம். அதான் நம்ம கேட்டோம், கிளியரா கேட்டோம். இதுக்கு மேல கிளியரா கேட்க முடியும். எவ்வளவு கிளியரா கேட்டார். எல்லாற்றிலும் ஆபேல இருந்து நம்ம கேட்டோம், மோசே வரைக்கும், கீழே மோசே வரைக்கும் நம்ம கேட்டோம். எல்லாத்துக்கும் ஏப்ரஹாமை குறிச்சு கேட்டோம், மோசே குறிச்சு. நாட் நோயிங் என்ன? இப்போ ஏப்ரஹாமோட லைஃப் பார்த்தாக்கா எங்க போனோம் தெரியாது. குழந்தை வரும்னு சொல்றாரு, என்னைக்கு வரும், எப்ப வரும் தெரியாது. சரி, நீங்க அங்க மலை மேல போனா நான் ஐசக்கை கொன்றா என்ன ஆயிடும் தெரியாது. இங்கதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். ஆண்டவரே உங்களை நம்புகிறேன். நம்ம எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணுவோம், எத்தனை பேர் சொல்லுவார், ஆண்டவரே உங்களை விசுவசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை விசுவசிக்கிறேன். ஆண்டவரே பார்த்தா எல்லாமே தாறுமாறா, எல்லாமே நெகட்டிவா தான். ஆண்டவரே பட் ஆனா
விசுவாசமா இருக்கும். நம்ம லூக்காயில பிரதர் சொன்னாரு, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்களேன். லூக்காயில நம்ம கேட்டோம், லூக்கா 22, லூக்கா 22 பதினொன்று தானே பிரதர்? லூக்கா 22 பதினொன்னா 31. 31. அதுல நானே யோசிச்ச அந்த 32வது வசனம் பாருங்களேன். 32ஆம் வசனம், I have prayed for you that your faith may not fail. ஒரு விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். பாத்தீங்களா? நீங்க நம்ம என்ன நினைக்கிற, இந்த விசுவாச போராட்டத்துல யாரு இருக்குது? யாரு போராடுறாங்க? நான் தான் போராடுறேன். ஓஹோ, நீங்க தான் போராடுறேன். இதுதான் தப்பு, இதுதான் தப்பு, இதுதான் பெரிய 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 தப்பு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பெரிய தப்பு. நம்ம பண்ற பாவம். இன்னைக்குதான் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. என்ன அது எழுதியிருக்காங்க? I have prayed for you. உங்களுக்கு ஒரு விசுவாச போராட்டம் வருதா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? நீங்க கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறீங்களா இல்லையா? ஒரு விசுவாச போராட்டம் உங்களுக்கு வருதா? ஓ, இது இப்படி ட்ரை பண்ண பிரதர், நடக்கல பிரதர். அது ட்ரை பண்ண பிரதர், நடக்கல பிரதர். அப்படி இது ட்ரை பண்ண பிரதர், நடக்கல பிரதர். அது பண்ண பிரதர், ஃபெயில் பிரதர், ஃபெயில் பிரதர், ஃபெயில் பிரதர். ஃபெயிலியர்ஸ், வீட்டுல பிரச்சனை, மனைவி பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, ஸ்டடீஸ் பிரச்சனை, சிக்னஸ் பிரச்சனை. பிலவட் பிரதர்ஸ், பிரிய சகோதரங்களே, பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த ஒன் ஃப்ரேஸ் நீங்க நம்புறீங்களா இன்னைக்கு? அந்த ஃப்ரேஸ் என்ன ஃப்ரேஸ்? I have prayed for. நானோ உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீங்க மட்டும் போராடிட்டு இருக்க நினைக்காதீங்க. ஓ பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஓகே சரி, அந்த பிரதர் ஜெபம் பண்றாரு. அந்த பிரதர் மட்டும் கிடையாது. சரி, அந்த பிரதர் ஜெபம் பண்றாரு, பிரைஸ் தி லார்ட். அவரு ஒருவேளை மறந்துருப்பாரு, பரவாயில்ல, விட்டுருங்க. அந்த பிரதர் ஜெபம் பண்றாங்களோ, இந்த பிரதர் ஜெபம் பண்றாரோ, அந்த சிஸ்டர் ஜெபம் பண்றாங்களோ, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம். I have prayed for you. யார் சொல்றது? ஏசாமி சொல்றது. I have prayed for you. என்ன ட்ரையல், பிரிய சகோதரங்களே, பிரிய சகோதரிகளே, என்ன ட்ரையல், போராட்டம் நீங்க பண்ணால ஒண்ணு மட்டும் நம்புங்க, ஒண்ணு மட்டும் நம்புங்க, ஒண்ணு மட்டும் நம்புங்க. I have prayed for you. I have prayed for you. எதுக்கு? அந்த பிரச்சனை போகணும், அதுக்காகயா? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ அந்த பரீட்சை பாஸ் ஆகணும், உனக்கு அந்த சிக்னஸ் வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். சிக்னஸ் ஹீல் ஆகலாம், ஹீல் ஆகாம இருக்கலாம். பவுல் ஜெபம் பண்ணாரு, ஹீல் ஆயிடுச்சா? ஹீல் ஆகலையே. எப்போ புரோதித்துக்கு அவர் ஜெபம் பண்ணாரு, அவரு ஹீல் ஆயினா? ஹீல் ஆகலையே. திமோத்திக்காக எவ்வளவு முறை ஜெபம் பண்ணாரு, ஜெபம் ஆகலையே, ஹீல் ஆகலையே. அப்புறம் மருந்தே சாப்பிட சொன்னார் ஐயா. That is not the issue. That is not the issue. I have prayed for you that you will be healed. No. I have prayed for you that you may not deny me. அப்படி பண்ணாங்களா? அப்படி சொன்னாங்களா? அது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க ஜானி. நீ மறுதலிக்காதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். எழுதியிருக்காங்களா தமிழ்ல? இல்லையே, அப்படி இல்லையே. என்ன எழுதியிருக்கிறாங்க? I have prayed for you that your faith may not fail. விசுவாசம் ஒழிந்து போக கூடாது. அதான் நீங்க கேட்டேன். சோ நீங்க மட்டும் போராடணும்னு நினைக்காது. நீங்க மட்டும் போராடுறாங்க, பிரதர்ஸ் எல்லாரும் சபையா ஜெபம் பண்ணினாலே எனக்கு அது கிடைச்சாச்சு, அப்படியெல்லாம் சொல்லாது. சபை ஜெபம் பண்ணல அதனால எனக்கு கிடைக்கல, அப்படியெல்லாம் சொல்லாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் சபையெல்லாம் பெரிய இது கிடையாது. ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட சித்தம். ஆண்டவரே உங்களோட சித்தம் இதுதான், இதுதான் உங்களோட சித்தம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருக்கணும். அதுதான் நம்ம பாக்குறோம். That your faith may not fail. I have prayed for you. Beloved brothers, மறக்காதீங்க, I have prayed for you. பின்ன போன ஒரு வாரம் இல்ல 2 வாரமா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, இதே வசனம்
இதே வசனம் தான் தேவன் கொடுத்த ஒரு வசனம். என்னன்னு தெரியுமா? விசுவாசம். எதுக்கு, எப்படி? பட் ஆனா தேவன் என்கிட்ட பேசல, கொஞ்சம் வித்தியாசமா பேசினேன். God said, Brother Johnny, I want you to translate. I am a God who specializes in impossible situations. கூடாத காரியங்களிலே விசேஷித்து செய்கிற தேவன் நான். அவருக்கு அதுல ஒரு திறமை இருக்கு. I am an expert in dealing with impossible situations. முடியாத சூழ்நிலைகளிலே காரியங்களை செய்வதற்கு நான் கைதேர்ந்த ஒரு ஆள். நிபுணன். He's an expert. கைதேர்ந்தவர். Yeah. தேவனுக்கு ஆண்டவருக்கு it is a pleasure. It is a pleasure. அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி தான். யாரோ கேட்டாரு, ஆண்டவரே அப்போ is it possible? Is it possible? ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷரால் it is not possible, but with God all things are possible. Dear brother, dear sister, பிரிய சகோதரனே, பிரிய சகோதரியே, தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. Your God, your God. Say my God, my God. Say that. My God, my Father is a God who deals with impossibilities, and he's an expert and who enjoys dealing with impossible situations. Hallelujah. எனது தகப்பனார் முடியாத காரியங்களை செய்வதிலே கைதேர்ந்தவராய் இருக்கின்ற என்னுடைய தேவனாய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, he enjoys doing that. அவர் அதை செய்வதற்கு மகிழ்கின்றார். அவருக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கிறீங்களா? நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நானு தாழ்த்தி தரேன், ஆண்டவரே தாழ்த்தி தரேன், நீங்க எப்படி வேணா நடத்துங்க ஆண்டவரே. You are a God who deals with impossibilities. நான் யோசிச்சு பார்த்தேன், எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ். ஏப்ரஹாமோட பிரதர் எல்லாம் சொன்னாங்க, ஏப்ரஹாமோட காரியத்துல இம்பாசிபிள் சிச்சுவேஷன், இம்பாசிபிள், ஒரு சைல்டா இம்பாசிபிள். God said, I'll take care. நான் பாத்துக்கிறேன். ஜோசப்பனோட காரியம் ஒருத்தன் அங்க அவரை அங்க விட்டுட்டாரு. என்ன ஃபியூச்சர்? வாட் இஸ் தி ஃபியூச்சர்? இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ். இஸ்ராயல் ஜனங்கள் அங்க வந்து முன்னாடி வந்து கடல், பின்னாடி வந்து பரவான் வருது, பரவ ராஜா வருது, ராசா வருது. என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? இம்பாசிபிள். நாங்க சத்துருவேன், இந்த மறுபூமியில சாகணும், நாங்க சத்துருப்பாரு சொன்னார். இஸ்ராயலைட்ஸ் சொன்னார், யெகூதர்கள் சொன்னார், அங்கேயே சத்துருக்கலாம், அங்க இங்கே இந்த மறுபூமியில் சாகணுமா? அவருக்கு என்ன புரியலாம் தெரியுமா? விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? My God is a God who deals with impossible situations and who deals with situations. தமிழ்ல சொல்லுங்க. எனது தேவன் முடியாத காரியங்களை செய்விக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கின்றார். அதில் கைதேர்ந்தவர். அது மட்டுமல்ல, அதை செய்வதற்கு அவர் மகிழ்கிறார். அவர் என்ஜாய் பண்றார். அவருக்கு அது பிளஷர். காரணம் மனுஷனுக்கு முடியாத காரியம் நான் செய்யும்போது தேவனுக்கு சந்தோஷம். இதுதான் தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஒரே ஒரு காரியம். அதுதான். காரணம், நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மகிமை கொடுக்கும். ஃபைனலா சொல்லுவாரு, தேவனோட கிருபைதான், ஆண்டவரோட கிருபையால், அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவார். அதெல்லாம் நம்ம சொல்லுவார். பட் ஆனா இன்பிட்வீன் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் வந்து இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் அனுப்புவார். ஆண்டவரே, இது முடியவே முடியாது, ஆண்டவரே என்ன பண்ண முடியும், தெரியவே தெரியாது, இட்ஸ் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். And God says, I like that statement. Again, I repeat பண்றேன். I am a God of impossibilities and I am an expert in that and I enjoy doing it. அதான் தேவன் சொல்றேன். முடியாத காரியங்களை செய்கிற தேவன் நான், அதில் நான் கைதேர்ந்தவன், அதை செய்வதற்கு மகிழ்பவன். மறக்காதீங்க. விசுவசிக்கிறீங்களா? இன்னைக்கு விசுவசிக்கிறீங்களா? அந்த மாதிரி இம்பாசிபிள் சிச்சுவேஷன் வரும்போது தேவன் ஜெபிக்கிறார். ஏசாமி உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு உங்களோட விசுவாசம் போகாது. நம்பு, தாழ்த்து, ஜஸ்ட் தாழ்த்து, என்ன ஜஸ்ட் நம்புங்க, ஜஸ்ட் என்ன நம்புங்க. அது மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறார்.
ஜஸ்ட் தாழ்த்தி என்னை நம்பிடுங்க. அது மட்டும் தான் ஆண்டவர் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கறது இல்லையா, வேற ஒன்றும் கேட்கறது இல்லையா. நான் காசா கேட்கிறேன், சொந்தமா கேட்கறது. ஜஸ்ட் தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு 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 புரியல, எனக்கு முடியாது. ரெண்டு காரியம், எனக்கு புரியல, எனக்கு முடியாது. ஆண்டவரே நீங்க நம்புறேன். ஆண்டவரே நம்ம கேட்டது மறக்காதீங்க. இந்த விசுவாசம் புடிங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு. நான் இன்டெலெக்சுவலா ஆர்கியூ யார்கிட்ட ஆர்கியூ பண்ண போறேன்? யார்கிட்ட ஆர்கியூ பண்ண போறேன்? இம்பாசிபிள். ஆர்கியூமெண்ட் எல்லாம் புத்தி எல்லாம் ஜீரோ. அதனாலதான் டோசர் சொன்னாரு, let reason kneel outside the temple of God. தேவ ஆலயத்திற்கு புறம்பாக காரண அறிவு மண்டியிடட்டும். Let your reason kneel outside the temple of God. தேவ ஆலயத்திற்கு வெளியாய் உன்னுடைய காரண அறிவு மண்டி போடட்டும். எனக்குள்ளால உங்களுடைய ஆலயத்துக்குள்ளால வேண்டது விசுவாசம். விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவரே எபாவோ ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இதான் நம்ம ஆദ്യം கேட்டோம். ரெண்டாவது கேட்டோம் எபாவோ, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே எபாவோ. நம்மளோட பிரச்சனை என்ன? நாட் நோயிங், பட் ரிமெம்பர் ஜீசஸ் இஸ் praying. ஏசாமி உனக்காக நமக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். நீங்க தனியே இல்ல பிரிய சகோதரா, பிரிய சகோதரி. நீங்க இன்னைக்கு போற பிரச்சனையில் நீங்க தனியே இல்ல. யாரு சொல்றது நீங்க தனியே இருக்க? பிசாசு சொல்ற. உங்களை சோர்வடிக்கிறதுக்காக பிசாசு சொல்ற நீ தனியே இருக்கிற, உனக்கிட்ட யாரு இருக்குது, உனக்கு ஹெல்ப் யாரு இருக்குது, உனக்கு யாரும் கிடையாது. சரி, யாரும் கிடையாது, ஏசாமி இருக்காரு, அது போதும் சொல்றதே. பொய்யா சொன்ன? ஏசாமி பொய்யா சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? இல்லையே. இன்னொரே நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஃபெய்த் போகதான். ஃபைனலா நான் சொன்ன பாயிண்ட், ஆண்டவரே நீங்க முடியாத காரியங்கள் சிறந்ததாய் செய்யறதுக்குள்ள நிபுணன், அந்த நைபுண்ணியம், அந்த நிபுணன், அந்த எக்ஸ்பர்டைஸ் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த எக்ஸ்பர்டைஸ் அது நான் நம்புறேன் இன்னைக்கு. அதுதான், அது போதும் இன்னைக்கு. ஆண்டவரே நான் அது நீங்க யூ ஆர் an expert ன்னு நான் நம்புறேன். I'm an expert, you are an expert என்று நான் நம்புறேன். ஆண்டவரே when the Lord says I am an expert, நான் impossible situation ஹேண்டில் பண்ணும், impossible situations உன்னை லீட் பண்ணும். அப்படிதான் நீ வளரும். எப்படி நீங்க வளருங்க? உங்களோட வளர்த்தி விசுவாசத்துல வளர்த்தி தான். விசுவாசமா வளர்றதுதான் நம்மளோட வளர்த்தி. ஓரோ சிச்சுவேஷன்லும், ஓரோ டெம்டேஷன்லும், ஓரோ ட்ரையல்லும் நம்ம விசுவாசமா நம்ம இருந்து சந்தோஷத்தோட துதியோட நம்ம இருக்கும்போது நீங்க வளர்றாங்க. நீங்க முறுமுறுத்து பெருபெருத்து விசுவாசம் இது என்ன தெய்வம் தான் திருப்பி போறேன் எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க சொன்னா நீங்க வளர்றது. நம்ம எப்படி வளர்றது? சூழ்நிலையிலூட வேற இது சூழ்நிலை தேவன் அனுப்பி ஃபேமிலியில வைஃபு, பிள்ளைகள், வேலை ஸ்தலத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தேவன் அனுப்புறாரு. அனுப்பும்போதாண்டவரே உங்களை நம்புறேன். இது எப்படி இது சால்வ் ஆகும் தெரியல. I am becoming mad. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது ஆண்டவரே. Yeah, God is a God. Then listen to the Holy Spirit. Listen to what the Lord is saying. தேவன் என்ன சொல்றதுன்னு கேளுங்க, நல்லா காதோர்த்து கேளுங்க. என்ன சொல்றது? I am a God of impossible. முடியாத காரியங்கள் செய்து தீர்க்கிற தேவன். அதுல எனக்கு நான் நிபுணன், எக்ஸ்பர்ட். Believe me and I enjoy it. எல்லா துதியும் எனக்கு வரும். அதான் ஆண்டவர் சொல்றேன். சோ பிரிய சகோதரங்களை நான் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே இந்த விசுவாசத்தை ஊற்றும், இந்த விசுவாசத்தை கர்த்தாவே என்னை மாற்றும் ஆண்டவரே, தயவு செய்து கர்த்தாவே ஒரு மாற்றம் என்னை மாற்றும் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை ஊற்று. உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. என்னோட மாம்சம் உங்களை நம்பாம இருக்கிறதுக்கு 100 காரணங்கள் சொல்றாங்க.
பட் ஆனா ஆண்டவரே நீங்க போதும், நீங்க போதும், உங்களை நம்பி நாங்க இருக்கோம். என்னோட பிள்ளை விஷயம், உங்களோட பிள்ளை விஷயமா, மனைவி விஷயமா, வேலை விஷயமா, என்ன பிரச்சனை, பக்கத்துல உள்ள பிரச்சனையா, என்ன பிரச்சனை? Lord, you are God who handles. You are a God of impossibilities. நம்புறீங்களா? அன்மியூட் பண்ணி தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? உங்களை தன்னை தாழ்த்தி ஜெபிங்க, தாழ்த்தி ஜெபிங்க, தாழ்த்தி. ஆண்டவரே நான் வசனத்துக்கு நான் என்ன தன்னை தாழ்த்துகிறேன், தாழ்த்தி நான் ஏற்றெடுக்கிறேன். ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஊற்றும். ஆண்டவரே நான் பரிசுத்தாவியில் நிரப்புவேன். உங்களுக்கு தன்னை முயற்சி எடுத்தெல்லாம் விசுவாசம் வராது. ஆண்டவரே பரிசுத்தாவியில் நிரப்பு, நிரப்ப மாட்டோம், விசுவாசத்தை ஊற்றுவார். ஜெபம் பண்ணுங்களா? அன்மியூட் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி தாழ்த்தி சரி.